சென்னை அம்பத்தூர்ல சாலையின் நடுவுல கிட்டத்தட்ட 21 அடி ஆழத்துக்கு திடீர் பள்ளம் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் பொதுமக்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு. பள்ளம் ஏற்பட்ட நிலையில அதிலிருந்து கழிவு நீர் வெளியேற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சாலையை சீர் செய்யும் பணியில அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை அம்பத்தூர் மண்டலம் 7ல 82வது வார்டுல கருக்கு மெயின் ரோட்ல தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 30 அடி சாலை நடுவுல கிட்டத்தட்ட 21 அடி ஆழத்துக்கு பள்ளம் ஒண்ணு தோன்றி இருந்திருக்கு. அப்போ இரவு நேரத்துல ரோந்து பணியில அம்பத்தூர் போலீசார் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இப்படி திடீர் பள்ளம் ஏற்பட்டதா பார்த்த அவங்க உடனடியா உயர் அதிகாரிகளுக்கு தகவலை தெரிவிச்சு அந்த வழியா வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நிலக்குழு தலைவர் மூர்த்தி உள்ளிட்டோரோட மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு இப்போ இந்த சாலையை சீர் செய்யும் பணியில ஈடுபட்டு வராங்க. இது அம்பத்தூர் வாசிகள் மத்தியில பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அது யாரென்ற முடிவு இங்கு யாரோடும் இல்லை. அது நீ என்று நினைத்தால் நீ இறைவன் கை பிள்ளை. புகழ் வந்தாலும் அது கூட கடந்தான் என்றே. தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு ரொம்ப சாதாரணமா எளிமையா கீழே உட்காந்து கேபிவை பாலா அவர்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் கூட அமுதவாடன் உட்பட சிலர் இருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. இப்போ ரீசெண்டா மதுராந்தகம் பக்கத்துல இருக்கக்கூடிய கோட்டை கயப்பாக்கம் பகுதியில சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் ஒண்ணு அமைச்சு கொடுத்திருந்தாரு கேபிவை பாலா. அதை திறந்து வச்சிருந்தாரு. அது தொடர்பான வீடியோ தான் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வந்தது. இந்த நிலையில தான் அவங்க எல்லாரும் இதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அங்க புல் தரையில கீழே உட்காந்து ரொம்ப சாதாரணமா ரொம்ப எளிமையா இவங்க சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இவங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடக்கூடிய இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.